நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்க ஞம் ஞம் ஞம்ன்னு சாப்பிட்டுட்டு இருந்தா, நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும்ல. ஸோ, அப்படி நீங்க சாப்பிடுற ஆள் அப்படின்னா, உங்களுக்கு வாய்வு தொல்லை ஏற்பட நெறையவே சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஜூஸ் பார்க்கோ, எங்கேயோ போம்போது, அ ஜூஸ வந்து ஸ்ட்ரா போட்டு தான் நான் குடிப்பேன். இளநீ ஸ்ட்ரா போட்டு தான் நான் குடிப்பேன். அப்படின்ற ஆள்னாலும் உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் ஏற்பட நெறையாவே சான்சஸ் இருக்கு. சூவிங் கம் டிரைவ் பண்ணும்போது சூவிங் கம், சும்மா இருக்கும்போது சூவிங் கம்லாம் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது சூவிங் கம்லாம் சாப்பிட்ற ஆள்னா, உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஏற்பட நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கே தெரியாமல் வாய்க்கு அதிகமாக மூமெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுது, காற்று அப்படின்றது நம்மளுக்கு ஈஸியாக நம்ம வந்து இன்டேக் பண்ணுறோம். ஸோ அந்த காற்று தான் வந்து வாயு, ஓகேவா, உடம்புக்குள்ளே போகுது. இதுதான் நம்மளுக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ இதை வாயு தொல்லை இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன ஹோம் ரெமெடின்னு பார்க்கலாம். நான் சொல்கிறதுல ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி, அக்கரக்காரம், சித்திரத்தை, பனை வெல்லம், மஞ்சள் தூள் எல்லாமே வந்து 1 ஸ்பூன் டு 2 ஸ்பூன் அப்படி சேர்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போது நான் சொன்ன இந்த எல்லா ஐட்டம்ஸும் நல்லா இடித்து ஒரு பாத்திரத்தில் 750, அதாவது 750 ml தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. இந்த 750 ml தண்ணி வந்து 200 ml வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை எப்படி குடிக்கணும் அப்படின்னா, இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு காலையில் ஒரு வாட்டி, இல்லை நைட் ஒரு வாட்டி, இல்லை எனக்கு 2 டைம்ஸ் குடிக்க முடியாது, நைட்டு மட்டும் குடிச்சிட்டு தூங்குங்க. சளி, காய்ச்சல், இருமல், வாயு தொல்லை இப்படி எதுவுமே வராது. வந்து வாரத்தில் ஒரு வாட்டி குடிக்கிறது ரொம்ப நல்லது. நான் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி டியூஸ்டே வந்து இந்த 5 மருந்து ட்ரிங்கை கண்டிப்பாக எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வெட்னஸ்டே பார்த்திங்கன்னா ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். பாடி ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து மல பிரச்சனை இருக்குது, இல்லைனா எனக்கு வந்து வயிறு உப்புசமாக இருக்குது அப்படின்னாலும் இந்த ட்ரிங்க் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். ரொம்ப 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 நல்லது.